கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்து கற்றுக்கொண்டு அதன் வழியில் நடக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக்கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கும் சொல்கிறதாவது. நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற நம்பி சாலமோன் அவர்கள் செபிப்பார்கள். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தகப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் தகப்பனே ஸ்தோத்திரமானவரே, வேதவாக்கியது கர்த்தாவே ஸ்தோத்திரமானவரை வெளிப்படுத்தும் விசேஷம் அப்பா 2ஆவது அதிகாரம் வசனம் 1. தகப்பனே வார்த்தையை கொடுத்து கர்த்தாவே, தகப்பனே இதன் மூலமாக நீங்கள் எங்களோட பேசும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரமானவரே, இதில் உள்ள மறைபொருள் ரகசியங்களை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும். அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அதை நாங்கள் கைகொண்டு அப்பா ஸ்தோத்திரமானவரை எங்கள் வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்ய முடியாது. எல்லா துதி கனம் இனிமே ஆவும் நோக்கி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்வோம். இப்பொழுது மணி 10:40 10:31. நான் ஒரு 20 நிமிஷத்தில் முடிக்க விரும்புகிறேன். அதனால் சீக்கிரமாக பார்த்துட்டு கடந்து செல்ல இருக்கிறோம். நம்ம வாசித்திருக்கிற அந்த திருவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை நம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இப்போ அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எத்தனை சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுவார்? 7 சபை. இப்போ நம்ம பார்க்குறது எத்தனாவது சபை? முதல் சபை, இந்த எபேசு சபை. இப்போ இந்த 7 சபையுமே ஆவிக்குரிய சபை தான். 7 சபையுமே ஆவிக்குரிய சபை தான். இந்த முதலாவது சபைக்கு சொல்றாரு 2வது வசனத்தை வாசி. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை யார் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இப்ப என்ன சொல்றாரு? 2:3 என்ன சொல்றாரு? 2லயும் 3லயும் என்ன சொல்றாரு? அந்த சபையை குறித்து நல்லா தானே சொன்னாரு. என்னன்னா சொல்லியிருக்காரு? கிரியை யாராவது ஒருத்தரா சொல்லுங்க. உன் கிரியையையும் பிரயாசத்தையும் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லுகிறதை சோதித்து அவர்கள் பொய்யென்று கண்டறிந்ததையும் அப்ப கள்ள அப்போஸ்தலர்களை கண்டுபிடித்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இப்ப 4வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுது. முதல் வார்த்தை என்ன சொல்லுது? ஆனாலும் அப்படின்னு. இந்த ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டா என்ன தெரியுமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சாலமோனு நல்லவர் தாங்க. ஆனாலும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு அர்த்தம்? புரியுதா அப்போ உங்களுக்கு? இதெல்லாம் ரைட்டு தான். எபேசு சபையில் அதெல்லாம் ரைட்டு தான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆனாலும் என்ன இருக்காமா உன்னிடத்தில் ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த
கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. இப்போ என்னன்னாக்க, இப்போ என்னத்தை விட்டுட்டாராமா? அந்த சபை என்னத்தை விட்டுருச்சாமா? ஆதியில கொண்டிருந்த அன்பு. ஆதியில இருந்த கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். அப்புறம் அது என்ன சொல்றான்? என்று உன்பேரில் எனக்கு குறை உண்டு. என்று உன்பேரில் எனக்கு குறை உண்டு. இப்போ என்ன இருக்குது அந்த சபை மேல? என்ன இருக்குது? அன்பு. ஆதியில கொண்டிருந்த அன்பு இல்லை என்கிற குறை. ஏன் தெரியுமா? ஆண்டவரை புதுசா ஏற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரை புதுசா ஏற்றுக்கொண்டவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? யாராவது ஒரு அனுபவப்பட்டவங்க சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா இருக்கும், எப்பயும் பைபிள் படிச்சுட்டே இருப்போம். எப்போ பைபிளை படிப்போம், பாட்டு படிப்போம், அவரை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். ராத்திரியில் படுத்திருக்கும் போது கூட அந்த பைபிள் வசனம்லாம் ஞாபகம் வரும். படுத்திருக்கும் போது கூட பாட்டு வரும், கோழி கூப்பிட பாட்டு வரும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆகாத, கொஞ்ச நாள் ஆகட்டா அன்பு யார் மேல இருந்த அன்பு? இந்த ஏசப்பா மேல இந்த அன்பு தடிச்சு போறதுக்கு யார் காரணம்? இப்ப எந்த கோஸ்காரங்க நல்லவங்க நினைச்சுதான் வந்தேன். எந்த கோஸ்காரங்க நல்லவங்கன்னு நினைச்சு வந்தேன். அவங்கள காட்டி மோசமா இருக்காங்கயா. கூட ஆண்டவரை பத்தி குறை சொல்லல, ஆண்டவரை பத்தி சொல்லல. யார சொல்றாங்க? மனுஷரை தான் சொல்றாங்க. அப்ப கூட அப்போ ஆதியிலே கொண்டிருந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா? ஆதியிலே கொண்டிருந்த அன்பு உங்கள்கிட்ட இருக்கா? இப்போ புதுசாக கல்யாணம் பண்ண தம்பதிய எப்படி இருப்பாங்க தெரியுமா? புதுசாக கல்யாணம் பண்ண தம்பதி எப்படி இருப்பாங்க? ஒற்றுமையாக இருப்பாங்களா? அருமை. அப்புறம் வேற நிறையா இருக்கு. நீங்கள் சும்மா சொல்லாமலாம் மறைக்கக்கூடாது, நிறையா இருக்குது. அதே செய்தியாக அவ்வளோதான் புரிஞ்சிடும். புதுசாக கல்யாணம் முடிச்சவங்க எப்படிலாம் இருப்பாங்க? பார்த்தாக்க அது அப்புறம் அந்த கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம், அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஆதியில கல்யாணம் பண்ண புதுசுல நீ வேலைக்கு போக வேண்டாம். ஏன் எப்படி? பாசம், அன்பு, அன்பு, பாசம், அன்பு. நீ வேலைக்கே போகாத, என் கூடவே இரு. மனைவி ஏங்க இன்னைக்கு நம்ம கடை வீதிக்கு போயிட்டு வரலாம், போலாம் போலாம். காசு கூட சேப்பில் இருந்திருக்காது. போலாம், போயிட்டு அங்கே போயிட்டு கொண்டு போனது 1000 ரூபாய்க்கு இருக்கும். அங்கே போய் 1200 ரூபாய்க்குள்ள ஒரு பொருளை வாங்கி விட்டு புதுசாக கட்டின மனைவியாச்சே 1200 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம்? இப்போ ஜிபே வந்துருச்சுல. என்ன பே வந்துருச்சு? சரி, அது வந்து ஒரு 200 ரூபாய், அதில் ஒரு 1000 ரூபாய் எடுத்து, அதில் ஒரு 200 எடுத்து கட்டுவோம். சரி 200 ரூபாய் எடுக்கும் போது இன்னொரு 200 ரூபாய் சேர்த்து போடு, அவங்க கணக்கு வர மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது. புது மனைவியாச்சே, கல்யாணம் பண்ண புதுசாச்சே, எல்லாம் சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆதியில் கொண்டிருக்கிற அன்பு இல்லையா? நீங்களே யாருமே அப்படி இருந்தது இல்லையா? இருந்தது இல்லையா? அதெல்லாமா அவங்கள்ட்ட சொல்ல முடியும்.
அப்புறம் அப்படியே வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கும், மாதங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஐயா வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. வீட்டில் பைசா இல்லையே. ஐயாவுக்கு என்ன வரும் தெரியுமா? வீட்டில் பைசா இல்லாமல் என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? கோபம் தான் வரும். இப்போ இன்னும் 2 நாள் சேர்ந்து போகலாமே. இப்போ தான் வந்து சுய ஒரு வெளி போடணும். மரியாதையாக இரு, மரியாதையாக இரு. நானே செலவுக்கு காசு இல்லாமல் தில்லாடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் 2 நாள் இருந்துருக்கோம். சரி, ஐயா வேலைக்கு போவார். வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து களைப்பாக வருவார். களைப்பாக வரும்போது வீட்டுக்காரம்மா வீட்டுக்கு நுழையும் போதே என்ன பண்ணுவாங்க? சும்மா செய்யறத சொல்லுங்க. சொல்லுங்க. வீட்டுக்காரம்மா அப்படியே வாசப்படில் காத்துக்குது. அன்பே, ஆறுயிரே, மேலே கடந்து வாருங்கள். இவர் ஐயா, என் பாசமே, என் நேசமே, அது எப்போ சொல்லியிருப்பார் தெரியுமா? என் அன்பே, ஆறுயிரே, என் நேசமே, என் பாசமே, இதெல்லாம் எப்போ? 1 மாதத்துக்கு முன்னுக்க. இப்போ எப்படி? எனக்கு புழுகல, சரியா புழுகல. அன்பேவா ஆறுயிரே, கோடி வேலையை பாரு. அப்பா வீட்டுக்காரம்மாவுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு வீட்டுக்காரம்மாவுக்கு? இவனை போய் அன்பே ஆறுயிரே, இவனை போய் நான் கூப்பிட்டேன் பாரு, போடா. இதில் இப்போ சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இந்த போடா வாடா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் பல பாசையெல்லாம் இருக்குது. ஆண்டவருக்குள்ள இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த பாசையெல்லாம் இருக்குன்னா அப்பப்போ வந்துடும் வாயில். அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் சமாதானப்படுத்தி, என்ன டீ கீ தர்றியா? உட்காரு தர்றேன், இந்த குடி. அப்போ இப்போ என்ன ஆகி போச்சு? ஆகியிருந்த கொண்டிருந்த அன்பு போச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நாட்கள் போனதுக்கப்புறம் என்ன வந்துடும்? பிள்ளைய வந்துடும். பிள்ளைய வந்ததுக்கப்புறம் இன்னும் வாழ்க்கை என்ன செய்யும்? இல்லை, சிலருக்கு பிள்ளை இல்லைன்னு வருத்தம், சிலருக்கு பிள்ளைய வந்ததுக்கப்புறம் வருத்தம். பிள்ளைய வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருத்தம் கூடும். ஏன் தெரியுமா வருத்தம் கூடும் தெரியுமா? ஏன்னா அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியாது. செலவு அதிகமாக, வரவு குறைஞ்சிருக்கும், செலவு அதிகமாக, ராத்திரிக்கெல்லாம் அழுமையாக, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும், எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டு இருப்பேன், எப்போ பார்த்தாலும் வயிற்றால போகும். இந்த பிள்ளை பார்த்தா சும்மாவே இருந்திருக்கலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அன்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. வீட்டில் அப்படியே கசப்பு பெருசாகி, போடா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்டா. எப்படி பாசமாக சொல்கிறது? எப்படி சொல்கிறது? போடா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்டா, உன்னோட இருந்து வாழ்கிறக்காண்ட எங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துருக்கேன். சரி அப்படியா? சரி போன அனுப்பிச்சி விட்ருவேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும், அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். அங்கே 2 நாளைக்கு மக கட்டி கொடுத்த மக வந்திருக்கேன், 2 நாளைக்கு விழுந்து கவனிப்பாங்க. அவங்க கவனித்த கவனிப்புல இந்த அம்மா வீட்டுக்கு போன அம்மா புதுக்கூடத்தில் எந்த வேலையும் செய்யறதில்லை, எந்த வேலையும் செய்யறதில்லை. அந்த தாய் தகப்பே நமக்கு வேலை செய்கிற ஒரு ஆள் வந்துருக்கிறான், நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துருக்கான். 2 நாள் விட்டு நொங்க எடுத்ததுக்கப்புறம் பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம். அங்கேயாவது விட்டுட்டு வேலைக்கு போயிருவியா?
கடைக்கு போயிருக்கேன், நான் மாட்டை சாப்பிட்டு போவேன், எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். இங்கே நம்மளை போட்டு உயிரை எடுக்கிறாங்க. இப்போ என்ன தடுக்குது? என்ன தடுக்குது? பிரஸ்டீஜ் வந்துருச்சு. இப்போ என்ன வந்துருச்சு? என்னைய வந்து கூட்டிகிட்டு போனா நான் போடி நீ அங்கே இருக்குன்னு சொல்லுவியா? எல்லா குடும்பத்தில் இல்லை, நடக்கிறத சொல்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவிட்ட ஆதியில கொண்டிருந்த அன்பு நமக்கு இன்னைக்கு இல்லை. பக்கம் பக்கமா படிக்கிறது. எப்படி? பக்கம் பக்கமா படிக்கிறது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்ப என்னக்கா எப்பவும் படிச்ச அவசரங்க, எப்பவும் ஜெபம் பண்றது. இப்ப என்ன வந்துச்சு? கொஞ்சம் ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லை. அப்புறம் ஒரு வழியாக குடும்பத்தில் சமாதானம் ஆகி ஒரு வழியாக போய் கூட்டிகிட்டு வந்து குடும்பத்தில் சமாதானமாக இருந்து ஒரு குழந்தையெல்லாம் பெற்றதுக்கப்புறம் கல்யாணம் ஆன புதுசில் எங்கே போனாலும் கையை பிடிச்சிக்கிட்டு தான் போவாங்க. எங்கே போனாலும் இப்படி தான் போவாங்க. ஏன் நீங்களே போனது இல்லையோ? ஆமாவா, ரொம்ப பெருமையாக இருக்கா? வண்டியில் பின்னாடி உட்காந்து மேலே தோளில் கையை போட்டுட்டே போவாங்க. பின்னாடி சைடில் பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா ஓடி போயிட்டா, இறங்கி ஓடி போயிட்டா ஒரு நல்ல எண்ணம் உளுந்தா கூட நான் விடக்கூடாது. ஏன்னா இது நம்ம மேலே படுப்புல ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வண்டியை. எங்கேயா வேகத்தில் வேகமாக விட்டு ஏற்றினாலும் ஏற்றுவேன். கீழே விழுகும் போது இவனு சேர்த்து இழுத்து விட்டுறணும். ஏன்னா இப்போ வாழ்க்கை என்ன ஆகி போச்சு? இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகி போச்சு? ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகி போச்சு? நான் தான் ஏசப்பாடை கேட்டுக்கிட்டே இருக்கேன், வருஷ கணக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டாரு. வருஷ கணக்காக கேட்டுக்கிட்டு கொடுக்க மாட்டாரு. அப்புறம் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை? என்ன பெந்த கோசு தரேன், பெந்த கோசு லாயனு என்ன? நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து என்னத்தை கண்டேன்? ஆதியில் கொண்டு வந்த அன்பு, பைபிளும் படிக்க வேண்டாம், ஜெபமும் பண்ண வேண்டாம். தூக்கி கொண்டு மூளையில் கட்டி போடு. எதில் கட்டி போடு? ஒரு கேள்விப்பட்டேன், இந்த நம்ம ஊரில் லாப் வச்சு கட்டுறோம்ல, லாப் வச்சு கட்டுறோம்ல, வெளிநாட்டில் கட்ட மாட்டாங்களாம். வெளிநாட்டில் வீட்டுகளில் லாப் இருக்காதான். நம்ம இந்திய தேசத்தில் மட்டும்தான் லாப் வச்சு கட்டுறோம். வெளிநாட்டில் வந்து தனியாக வேஸ்டேஜ் போடுறதுக்கு தனியாக ரூம் இருக்குமா, அங்கே தான் வைப்பாங்களாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, யூஸ் பண்ணாத பொருளுக்கு எங்கே ஓட்டுறது? லாப்பில் ஓட்டுறோம், லாப்பில் ஓட்டுறோம். இப்போ அது மாதிரி போ பைபிள் படிக்க வேண்டாம். என்னப்பா பைபிள்? ஆமாம், அதை படித்து நான் என்ன பண்ணேன்? அதிலே தெரிஞ்சுக்கிற வேண்டியேன். சரி தம்பி, கொஞ்சம் இப்போ ரிவேர்ஸில் வண்டி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியேன். பைபிளா? அப்படியா? படித்து ஜெபமா பண்ணி அப்படின்னா தம்பி ரிவேர்ஸில் போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ என்ன எங்கே போயிடுச்சு? ஆதியில் கொண்டு இருந்த அன்பு போயிடுச்சு. இப்போ போகும்போது நடந்து போகும்போது கையை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருந்ததும், ஏன்னா முடிவு பரியந்த நிலைக்கு இருப்பவனே ஏனக்கு இப்போ என்ன ஆகி போச்சு? அவர் சஞ்சரிச்சு தேவனோட சஞ்சரித்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். முடிவு பரியந்த நிலைக்கு இருப்பவனே ரசிக்கப்படுவேன். இப்போ என்ன ஆகி போச்சு? கையை பிடிச்சிட்டு நடந்து போனவங்க, வண்டியில் கட்டி பிடிச்சிட்டு போனவங்க, இல்லை இது வேற கட்டி பிடிச்சிட்டு போறவங்க இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கல்யாணம் பண்ணாதவங்க கட்டி பிடிச்சிட்டு போகிறது வேற இருக்குது, அது நமக்கு வேண்டாம். அது கல்யாணத்துக்கு முன்னாடி. இவன் உட்காந்துருக்கான் பள்ளத்தில் வண்டியில், டூ வீலரில். இவன் பள்ளத்தில் உட்காந்துருக்கான். இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே உட்காந்துருக்கு தெரியுமா? எங்கே உட்காந்துருக்கு? ஒரு அடிக்கு மேலே பின்னாடி உட்காந்துருக்கு. அது ஒரு சிலர் கடையில் சொல்லுவாங்க, ஏன்னா வீட்டில் போய் செய்ய வேண்டிய வேலையை வண்டியில முடிச்சுருவாங்க போல இருக்கியா அப்படின்னு. இப்படிலாம் போய்கிட்டு இருந்த இந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இப்போ மாறி போச்சு. இப்போ மாமனார் வீட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோமே, ஏங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, ஏன் இன்னைக்கு போய்தான் ஆகணுமா, சரி அப்போ அதை ஒரு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி சரி போகலாம் அப்படின்னு போனால் அம்மா முன்னுக்கு போயிடுவாங்க. அம்மா முன்னுக்கு போயிடுவாங்க. ஐயா அப்புறமா தான் 1 கிலோமீட்டர் கிடப்போம் வருவார். ஏம்மா மாப்பிள்ளை வரலையா? வருது நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க எட்டி பார்ப்பாங்க, ஆளும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் இவர் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா, போகலாம் என்னங்க போய் என்னதான் நடக்க போகுது, என்னதான் கொடுக்க போகிறாங்க. அங்கே போகும்போது கொடுத்தேன் ஐயா போயிடுவார். அங்கே போனோன்னா எங்கப்பா அவங்க வீட்டுக்காரம்மா மருமகளை காணா, அங்கிட்டு வரோம் அங்கிட்டு வருமா. இதெல்லாம் என்ன தெரியுமா? அன்பு குறையறது. இது உலக பிரகாரமான வாழ்க்கையில் அன்பு குறையிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அன்பு குறையிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு அன்புங்கிறது கண்டிப்பாக வேணும். ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தணும், சக விசுவாசிகள்கிட்டையும் அன்பு செலுத்தணும், ஊழியக்காரன்ட்டையும் அன்பு செலுத்தணும், பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் அன்பு செலுத்தணும், நம்மளும் பழகிறவர்கிட்டையும் அன்பு செலுத்தணும். இப்போ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் தெரியல. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் பெரிது. இதில் அன்பே சிறந்தது. அன்பு தான் சிறந்தது. ஏன்னா மற்றது எல்லாமே ஒழிச்சு போயிருமா. என்ன ஒழிச்சு போயிருமா? அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனங்களானாலும், விசுவாசமானாலும், நம்பிக்கையானாலும் இதெல்லாம் ஒழிச்சு போகிறது. ஒழிச்சு போகாதது ஒன்றே ஒன்று இருக்குது. அது என்னது? அன்பு. ஆனால் அந்த அன்பை ஆண்டவர் நம்ம மேலே எப்போவுமே வச்சிருக்கிறார். இந்த அன்பை ஆண்டவர் நம்ம மேலே எப்போவுமே வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறோமா அப்படின்னா என்னன்னே தெரியாது. நாங்கள் அப்புறம் எப்படி வைக்கிறது? வாசிங்கள். நீதிமொழிகள் 13:24 வாசிங்க. நீதிமொழிகள் 13:24 வாசிங்க. பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அப்போ தன்னுடைய மகன் என்கிறதற்காக அவன் தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான்னா பிரம்ப கையாளாம இருக்கக்கூடாது. பிரம்ப கையாளாம ஆகாம இருந்து கையாளாம இருந்தா என்ன நடக்குமா? என்னவா? என்னப்பா எழுதியிருக்கு? நான் எடுக்கலப்பா, நீங்க சொல்லுங்க. வசனம் என்ன எழுதி சொல்லுங்க. நான் அந்த வசனத்தையே எடுக்கல, ஏன்னா பார்க்க முடியல. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. தன் மகனை என்ன செய்யறானாமா? பகைக்கிறான்.
அடுத்து என்ன சொல்லுது? அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனும் அவன் மேல அன்பா இருக்கிறவனும் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஏற்கனவே தண்டிக்கிறான். அப்போ இன்னைக்கு குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, சபையிலையும் சரி, கொஞ்சம் சில காரியங்களை கொஞ்சம் ஆழமாக கொண்டு போனால் சபை மக்கள் என்ன நினைக்கிறது? அவர் என்னையவே தான் சொல்கிறார், அவர் என்னையவே தான் எப்போ பாரு என்னையவே சொல்கிறார். எவ்வளோ போட்டு கொடுத்துட்டேன். ஒரு ஊழியக்காரர் பேசினார், எவ்வளோ போட்டு கொடுக்குறாரு. இருந்தாலும் ஹவுஸ் விசிட்டிங் போயிருப்பார் ஊழியக்காரர், எவ்வளோ போட்டு கொடுக்குறாரு. எப்போ பாரு என்னையவே சொன்னார், என்னையவே குத்தி பேசுகிறார். ஒரு பழமொழிக்கு தமிழில் மூலின்னு சொன்னா காலை தொட்டு பார்ப்பாங்களாம். அப்ப என்னன்னா, கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போது நம்ம அந்த காரியத்தை செய்யணும். நம்ம ஏன் பயப்படணும்? இப்போ நம்ம அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறதுனால பயப்பட வேண்டியது இருக்குது. இந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. இவ்வளவு இந்த ஆளை வாரத்தில் ஒரு நாள் தான் நான் பார்க்குறேன். நான் செய்யறது இப்படிலாம் இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. நம்மளை பற்றியே சொல்கிறாரே. குடும்பத்தில் அப்படித்தான். அப்பா மகன் சொல்லும், என்னை எப்பவுமே திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. மகன் சொல்லுவேன், அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை வஞ்சிக்கிட்டே இருக்குமா. சும்மா இருக்குமா வைவாரு அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் நினைக்கிறார் நம்ம நல்லா இருக்கணும்னு. நம்ம யாரு ஆண்டவருக்கு? நம்ம அவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் நினைக்கிறார் நம்ம நல்லா இருக்கணும், நல்வழியில் நடக்கணும்ட்டு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பிள்ளைங்க நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3:3 பாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் நிச்சய அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். இப்ப என்னவா? சுபாவ அன்பு இல்லாத. சுபாவ அன்புனா என்னது? சுபாவ அன்புனா என்னது? மனுஷ சுபாவம்னு உங்களுக்கு தெரியுமா? மனுஷ சுபாவம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? நான் ஒன்றும் பேச்ச காணோம். மனுஷனுக்கு இருக்கிற சிறப்பு மற்ற எந்த உயிரினத்துக்கும் இல்லை. அப்ப மனுஷனுக்குள்ள ஒரு சுபாவம் இருக்குது. என்ன சுபாவம் இருக்குது? அன்பு செலுத்த வேண்டும் என்கிற அந்த சுபாவம் இருக்குது. இது இருக்கு. மற்ற சில மிருகங்களுக்கெல்லாம் கூட இருக்குது. ஆனால் இப்போ என்னன்னா, மிருகங்களுடைய அன்பு கூடிக்கிட்டு இருக்கு, மனுஷனுடைய அன்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. வீட்டில் இருக்க பூனையை கூப்பிட்டேன் அப்படிங்குது. இன்னும் கூப்பிட்டா பூனையை கூப்பிட்டேன் அப்படிங்குது. ஏன்னா அப்படின்னா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வீட்டில் இருக்க மனுஷனை இன்னொரு கணவனோ மனைவியோ பிள்ளை யாரோ கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோமே, உடனே பதில் வரும்னு நினைக்கிறீங்களா? நல்ல சுபாவம் இருந்துச்சுன்னா பதில் வரும். நல்ல சுபாவம் இல்லைன்னாக்க வராது. அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் வயசு ஆகட்டும். இந்த கருத்து பேருக்கு வேலை இல்லையா? படுத்துக்கிட்டு சும்மா நொச்சுன்னு இருக்காயா? இந்த வயசான பொம்பளைக்கு வேலையே இல்லையா? படுத்துக்கிட்டு நம்மளை உயிரை வாங்குறாயா? அப்ப எங்க போச்சு சுபாவ அன்பு? எங்க போச்சு? சுபாவ அன்பு இருக்காது.
இந்த சிரிக்கணும் அப்படிங்கிறது வந்து, சிரிக்கிறது யாரெல்லாம் சிரிப்பாங்க தெரியுமா? எந்தெந்த உயிரினம்லாம் சிரிக்கும்? எந்தெந்த உயிரினம்லாம் சிரிக்கும்? மனுஷனை சிரிக்கிறது இல்லையா? மனுஷனே சிரிப்பாங்க, மனுஷனே சிரிக்கிறது. ஆனால் நம்ம போய் செல்லில் யூடியூப்லாம் காமிக்கிறாங்க, குழந்தை சிரிக்கிறவன் அப்படிங்கிறது. அது எங்கிட்ட எடுத்தா எனக்கு தெரியல. இருக்கலாம். அப்ப சுவாப அன்பு, அந்த சுபாவத்தை நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சுபாவ அன்பு செலுத்துறதுக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆகவே அவர் அன்பு செலுத்துறது நிமித்தம் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வரப்போகிறார். கர்த்தருக்கு சோதரம். 2 யோவான் 6. நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. என்ன செய்யணுமாமா? இப்போ நம்ம கடைசியா பார்க்கறது என்னது? என்ன பார்க்குறோம்? கவனிங்க. உங்க சம்பாஷணை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்க. வாசிங்க, 6 வாசிங்க. நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. இப்ப நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. நீங்க ஆதி முதலா நீங்க கேட்டு கடைபிடிக்க வேண்டிய கற்பனை இதுதாங்க. என்ன செய்யணுமாமா? அவரிடத்தில், அதாவது அவருடைய கற்பனைகள், அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதே என்னது? நீங்க அவருடைய வார்த்தையின்படி நடந்துக்கினாலே அதுதான் அன்பு. ஏன்னா அங்கதான் எல்லாமே இருக்குது. நீ எல்லா இடத்துலயும் அன்பு கூறு. காங்கிரஸ் சகோதரத்தில் அன்பு கூறு. பக்கத்து வீட்டுக்கார பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட அன்பு கூறு. உடன் வேலை பார்க்குறவங்கள்ட்ட அன்பு கூறு. வேலை பார்க்குறதுல அன்பு கூறு. அப்போ கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய வசம், கர்த்தருடைய வார்த்தை அதன்படி நடந்தாவே அதுதான் என்னது? அன்பு. வேற ஒன்று. இதுதான் ஆதி முதலாக ஆதியாகமத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்தின வரைக்கும் கர்த்தர் நமக்கு போதிச்சிருக்கிற அன்பு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க? வசனம் வாசிக்கிறீங்களா? வேற வாசிக்கிறீங்களா இல்லையா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அதையும் சொல்ல மாட்டேங்கிற. பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. அப்புறம் வேற நாள் இன்னொரு 2ஆம் கற்பனை இருக்கு. தன்னைத்தானே நேசிப்பது போல பிறனை நேசி. இது 2ஆம் கற்பனை. இப்போ நேசிக்கிறது அன்புங்கிறது 2 தான். இது ஆதி முதல் வெளிப்படுத்துகிற வரைக்கும், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் போதிச்சிருக்கிற முக்கியமான போதனை அன்புங்க. ஆகவே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வந்ததுக்கு எப்படி இருந்தீங்களோ அன்பு, அந்த அன்பு குறையாமல் பார்த்துக்குங்க. ஆனாலுங்கிற வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய காட்டுகிற அன்பை குறைக்காது. ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபம். கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்துவோம், நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களுக்காகவே ஒரு சமூகத்தில் நாங்கள் கூடி வருவோம். உங்களுடைய துதிக்கவும், உங்களுடைய பாடவும், உங்களுடைய நாமத்தை ஆராதிக்கவும், உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் நாளிலும் அன்பை குறித்து நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உங்கள் ஆலோசனை கேட்டு உதவி செஞ்ச நன்றி. தொடர்ந்து நாங்கள் உங்கள் அன்பிலே நிலைத்திருந்து ஆண்டவரே உங்கள் கற்பனையிலே, உங்கள் வார்த்தையிலே, உங்கள் வசனத்தில் நாங்கள் நிலைத்திருந்து மற்றவர்கள் அன்பாக இருந்து வருகைக்கு ஆய்வுக்கும் ஒரு ஆய்வுடைய சோதனத்துக்குள்ளே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமைக்கும் கர்த்தருக்கு உள்ள கர்த்தருடைய நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்த வாழ்வோடும்
இன்னும் என்று சதா காலம் முடிந்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொல்லுங்கள்.